பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை 2070ஆம் ஆண்டுக்குள் நிகர 0 என்ற அளவை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. கிளாஸ்கோ உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இதை குறிப்பிட்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் இந்த முயற்சி முக்கிய சகாப்தம் என்று பிரிட்டன் பிரதமர் பாராட்டியுள்ளார். நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் மரபு எரிசக்தி உற்பத்தியையும், அதே ஆண்டுக்குள் ஒட்டுமொத்த எரிசக்தி பயன்பாட்டில் மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை 50 விழுக்காடு அதிகரிக்கவும், பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை 100 கோடி டன் அளவிற்கு குறைக்கவும் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவின் இந்த முயற்சி முக்கிய சகாப்தம் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பாராட்டியுள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை 2050ஆம் ஆண்டிற்குள் பசுமையில்ல வாயு வெளியேற்றம் நிகர 0 அளவை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உச்சிமாநாட்டில் சிறிய தீவு நாடுகளை பாதுகாப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள், கரிபியன் தீவு நாடுகள் கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதால் சிறிய தீவு நாடுகளுக்கான கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு அனைத்து நாடுகளும் பங்களிப்பை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. அதே நேரத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள் காடுகளை அழிப்பதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என பிரிட்டன் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. கனடா, ரஷ்யா, பிரேசில், கொலம்பியா, இந்தோனேஷியா, காங்கோ ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஒப்பந்தத்தின் இறுதி வரைவில் சில சிக்கல்கள் இருப்பதால்தான் சில நாடுகள் இதனை ஏற்கவில்லை என்றும் அவையும் சரி செய்யப்படும் என பிரிட்டன் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பூமி பந்து எதிர்கொண்டுள்ள மிக பெரும் பிரச்சனையை தீர்க்க உலக தலைவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.